கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நாம் தமிழர் கட்சியையோ அதிமுக ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. மக்களே உங்களை பொருட்டாக்குறது. எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. நீங்க அடுத்த சுற்றுல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார். அதை களத்தில் நாங்கள் நிரூபித்து வருகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய மாநாடுகளை பங்கெடுத்தவன், மாநாடுகளை முன்னின்று நடத்தியவன் என்கிற தகுதி எனக்குண்டு. இன்றைக்கு தாவேகா தலைவருக்கு வருகிற கூட்டத்திற்கு நிகரான கூட்டம் எந்த தலைவருக்கும் வருவதில்லை. நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அட்டர் ஃபெயில்வர். ஒரு நாதியற்ற கட்சி மாதிரி ஆகி வாடகைக்கு பேச்சாளர்களை கூப்பிட்டு பேசுகிற நிலைமைக்கு சொற்பொழிவாளர்களின் சொர்க்கமாக இருந்த திமுக இன்றைக்கு சிதிலமாகி கொண்டிருப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை தருகிற தலைவனாக இன்றைக்கு தாவேகா தலைவர் களத்தில் நிற்கிறார். இல்லை, எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு கேளுங்க. மாற்றத்துக்கான தலைவர் அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாற்றம் அவர் முன்வைக்கிற மாற்றம் என்ன? மாற்று கருத்து என்ன? இப்போ நான் கவனிச்ச வரைக்கும் திராவிட சித்தாந்தங்களை, திராவிட கொள்கைகளை தான் அவரும் கிட்டத்தட்ட சொல்றாரு. அதுல இருந்து விலகி எதுவும் கிடையாது. ஏற்கனவே 2 திராவிட கட்சிகள் இங்க வலுவா இருக்கும் நிலையில இப்ப மாற்றம் அப்படின்னா அவர் என்ன புது மாற்று கருத்தோ என்னத்தை முன்வைக்கிறார்? மாற்றம்னா ஒன்று சொன்னார் பாருங்க. ராணி வேலுநாச்சியார் படை சீருடை அணியாத பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களை உதவுவது மட்டுமல்ல, அப்படி ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் இருப்பதை ராணி வேலுநாச்சியார் படை கண்காணிக்கும் அப்படின்னு அறிவித்தார். இந்த திட்டம் நீங்க குறிப்பிட்டனால சொல்றேன். இந்த திட்டம் ஏற்கனவே ஆந்திராவில் இப்போ அமல்ல இருக்கு. இதே மாதிரியான வேறொரு பேர்ல அவங்க பண்றாங்க. இதற்கு முன்பாக அதிமுக காலத்துல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தப்ப இதே மாதிரி சீருடை இல்லாம மகளிர் அப்பதான் அந்த மகளிர் காவல் நிலையம் வருது. அந்த ஈவ்டீசிங் இதெல்லாம் பெண் கமாண்டர்ஸ் அவங்க எல்லாம் இது பண்றதுக்காக சீருடை இல்லாம இதே மாதிரியான கிட்டத்தட்ட இதே திட்டம் தான் இவர் திரும்ப கொண்டு வர. இதுல என்ன புதுமையா என்ன இது கொண்டு வர்றோம். அது மாதிரி இந்த பாலியல் வழக்குகள், பாதிக்கப்பட்டவங்களுக்கான வழக்குகளை தீர்ப்பு வழங்குவதில் மிகப்பெரிய தேக்கமும் தாமதமும் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதற்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்றைக்கு அவர் அறிவித்தார். விரைவு நீதிமன்றங்களும் இப்போ ஏற்கனவே இருக்கு. இல்லை, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்கு இந்த பெண்களுக்காக மட்டும். என்னுடைய கண்காணிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் அந்த துறை இயங்கும் என்று விஜய் அறிவிக்கிறார். இதெல்லாம் மாற்றத்திற்கான அடையாளம். அதே போல எல்லா வீட்டிலும் ஒரு பட்டதாரி இருக்க வேண்டும். எல்லா வீட்டிலும் ஒரு இருசக்கர வாகனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை தாண்டி ஒரு தன்னிறைவு பெற்ற குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் இருக்க வேண்டும். வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு. இன்னைக்கு திமுக அரசு கட்டி கொடுத்த வீடானாலும் மோடி அரசு கட்டி கொடுத்த வீடானாலும் எப்படி இருக்கிறது நீங்கள் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். 505 வாக்குறுதிகள் அண்ணன் ஸ்டாலின் தந்தார். 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 66 வாக்குறுதிகள் அரைகுறையாக இருக்கின்றன. 273 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த அரசு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்றால், ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஆளுநர் அவர் ஒருவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அவர் அந்த துறைக்கு பொறுப்பேற்கிறார். மின்துறைக்கு பொறுப்பேற்கிறார் சிவசங்கர். ஆனால் மின்துறையில் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஆளுநர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கப்பட்ட அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அந்த துறையில் இன்னொருவர் ஆக்கிரமிக்கிறார், அத்துமீறுகிறார். எல்லாவற்றையும் அவரே தீர்மானிக்கிறார், மின்துறையிலும் மதுவிலக்கு துறையிலும். இதைவிட கேவலமான ஒரு நிர்வாகத்திற்கு சாட்சி உண்டா என்று சொல்லுங்கள். இந்த டிஜிபியை கூட நியமிக்க முடியாததற்கு என்ன காரணம்? இன்றைக்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்துக் கொண்டிருப்பதால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்பதற்கு முதலமைச்சருடைய பதில் என்ன? எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் மௌனமாக முதலமைச்சர் கடந்து செல்கிறார். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தீரா கோபத்தில் இருக்கிற மக்களுக்கு
மருந்தாகவும் விருந்தாகவும் கண்ணுக்கு தெரிகிற கட்சி தமிழக வெற்றி கழகம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.